டாக்டர் நந்திதா தேவி? எஸ் டாக்டர். யார் இவங்க? என் வீட்டு சர்வெண்ட். சர்வெண்ட்டுக்கு இப்படி ஆனதுக்கு சொந்த மனுஷி மாதிரி பதட்டமா இருக்கீங்க? ரொம்ப வருஷமா என் கூடவே இருக்காங்க. அதான் டாக்டர். எப்படி இப்படி ஆச்சு? அது வந்து என் வீட்டு மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஏன் டாக்டர், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தா? எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்தோம். அவங்களோட உள்ள உறுப்புகள் எல்லாமே சீரா இயங்கிட்டு தான் இருக்கு. பிரெயின், நர்வஸ் சிஸ்டம் ஆரோக்கியமா தான் இருக்கு. ஆனா பாடி மட்டும் 1 மில்லிமீட்டர் கூட அசைய மாட்டாங்குது. உடம்போட சதைப்பகுதி எல்லாமே இறுகி போய் இருக்கு. எதனால இப்படி ஆயிருக்கு? மருத்துவ ரீதியா சொல்ல போனா RTOS சொல்லுவோம். அதாவது ரிஜிடன்ஸ் ஆஃப் வைடல் ஆர்கன்ஸ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது இவங்களோட பிரெயின் மிரண்டு போய் எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்க முடியாத நிலைமையில இருக்கு. டாக்டர், எப்படி இதை குணப்படுத்த போறோம்? தெரியல. இது மாதிரியான நோய் 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு தான் வரும். இதுக்கு மருந்தே இல்ல. அப்புறம் எப்படி டாக்டர்? தானா குணமானதான் உண்டு. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். டாக்டர், 3ஆம் நம்பர் பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க. இதோ வந்துறேன். நீங்க போங்க டாக்டர். ஐயோ, என்ன பண்றது? தேவ். ஹாய் டாட். என்ன விஷயம்? ஒன்னும் இல்லப்பா, கம்பெனியோட டைரக்டர்ஸ் மீட்டிங்க எப்ப கூட்டுறதா உத்தேசம்? அடுத்த மாசம் கூட்டலாம் டாட். என்னப்பா, இந்த மாசமே கூட்டக்கூடாதா? டாட், ஒன்னு நீங்க டிசைட் பண்ணி எனக்கு சொல்லுங்க, இல்லாட்டி என்ன முடிவு பண்ண விடுங்க. ரெண்டுமே இல்லாம என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க டாட். எதுக்குப்பா உனக்கு இவ்வளவு கோவம் வருது? கரெக்டா பேசினா முன் கோவம்னுவீங்களே. இல்லப்பா, ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றவனுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாதுப்பா. MBA படிச்சிருக்க, என்ன பிரயோஜனம்? ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தை வெற்றிகரமா செயல்படணும்னா 10 தகுதிகள் வேணும். அதுல ஒரு தகுதி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும்பா. டாட் டாட், உங்க ராமாயணம் மகாபாரதம் கேக்குறது எனக்கு டைம் இல்ல டாட். ஐ அம் கோயிங். பை பை பை. ஏங்க, ரிவர்ஸ்ல பேசுறானா? ஏடா குடமா பேசுறான். என்னம்மா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். மூக்குக்கு மேல கோவம் வருது. உனக்கும் அந்த சுபாவம் இல்ல, எனக்கு அந்த சுபாவம் இல்ல. இவனுக்கு மட்டும் எங்க இருந்துமா வந்தது? அவனுக்கு முன்கோபம் மட்டும் பிரச்சனை இல்ல, வேற என்ன? வேற சில விபரீதமும் இருக்கு. விபரீதமா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, கொஞ்ச நாளாவே அவனோட நடவடிக்கை சரியில்லைங்க. ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. என்ன சொல்ற கல்யாணி? சைக்கியாட்ரிஸ்ட காட்டுற அளவுக்கு அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நேத்து ராத்திரி 2 மணிக்கே மொட்டை மாடல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு உங்களை எழுப்புனே ஞாபகம் இருக்கா? இல்லையே. நான் போய் பார்த்தேன். மொட்டை மாடியில ஒரு பொம்பளை மாதிரியும் ஒரு ஆம்பளை மாதிரியும் மாறி மாறி இவனே பேசிட்டு இருக்கான். என்னன்னு பேசிட்டு இருந்தா? அது அதை விட கொடுமை. ஒரு பக்கம் தமிழ் பாஷை, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு பாஷையில பேசுறான். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. திரும்பி நான் வந்துட்டேன். நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு கல்யாணி. நானும் பயந்து போய் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் சொல்லிட்டேன். ஐயா, இந்தாங்க மாத்திரை. ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? சின்னையா பத்தி தான் ஐயா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க ஐயா. சொல்லு, சின்னையா பத்தி என்ன சொல்ற? நேத்து மத்தியானம் வீட்ல பிரியாணி செஞ்சப்போ சின்னையா சாப்பிடறதுக்கு வந்தாரு. மட்டன் பிரியாணின்னு சொன்னேன். ஏன் ஃபிஷ், சிக்கன், எறா, மட்டன் எல்லாம் கலந்து செய்யக்கூடாதான்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்காதுன்னு சொன்னேங்க ஐயா. எல்லா குழம்பையும் பொரியல், வெங்காய பச்சடி எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு அவரும் சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பாருன்னு சொல்லி என் வாயிலே திணிச்சிட்டாருயா. என்ன கல்யாணி, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அம்மாவுக்கு தலைவலின்னு தைலம் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். அம்மா படுத்துட்டு இருந்தாங்கய்யா. அப்படிதான்யா, நேத்து ராத்திரி வழக்கம் போல பால் கொண்டுட்டு போனேன்யா. இது என்ன பாலுன்னு கேட்டாரு. பசும்பாலுன்னு சொன்னையா. இனிமே ஒட்டக பால் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாருயா.
என்னது ஒட்டகப்பாலா? ஆமாங்க ஐயா, அப்படிதான் கேட்டாரு. வாங்க, இத பாருங்க. சாமி, என்னது இது? If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.